வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்ப வர்ற எல்லா படங்கள்லயுமே அது ஈவன் ட்ரெய்லரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உலகநாயகன் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் இல்லாம நம்ம பார்க்க முடியறதே கிடையாது. சமீபத்துல மோகினி ஆட்டம் அப்படின்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன். அந்த மலையாள படத்துல அந்த படமே எப்படின்னா திருஷ்யத்தை ஸ்பூஃப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு கொலை நடந்துரும், அதை போலீஸ் சேர்ந்து மறைக்கிறது, எல்லாரும் சேர்ந்து எப்படி மறைக்கிறாங்கிறது தான் அந்த படத்துடைய கதையா இருக்கும். அதுல கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் வரும். கமல்ஹாசன் விஷனரி ஆக்டருங்கிற மாதிரியான டயலாக்லாம் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக ஒரு மலையாள படத்தில் ஒரு பாடல், அதாவது ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக்கில் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துலையும் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாட்டில் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸு, நாயகன் கமல்ஹாசன் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் அதில் வருது. ஸோ அப்படி அவங்க இப்போ அந்த மலையாள படத்தில் அந்த ரெஃபரன்ஸை கொடுக்குறாங்க. நான் பரிமளா அண்ட் கோ அந்த படத்துடைய டைட்டில் ரிவீல் ப்ரீமியர் பார்த்தேன், அந்த டீசர் பார்த்தேன். அதுல இந்த ஃபேமிலி உட்காந்து பாபநாசம் படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாபநாசம் அந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கும். கமல் கன்ஃபர்ஸ் பண்ற சீனு, அவங்க இவங்கள்ட்ட பேசுற சீனு, அந்த பையனோட அப்பா அம்மாட்ட பேசுற சீனு. அந்த மலையாள படம் நான் சொன்னது உலகநாயகன் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ். அந்த படம் மாலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிற படம். அந்த படம் மாலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிற படம் நாயகனுடைய அந்த பிக்சர் வந்திருக்கு. இது எப்படின்னா அந்த பரிமளா அண்ட் கோ டைட்டில் ரிவீல், அந்த படத்துடைய தலைப்பு வெளியிடும் பொழுது அதுல கமல்ஹாசன் சீன் அது வந்தது பின்னாடி ஓடுனுச்சுன்னா அப்பவே அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன், அப்படி ஒரு காட்சி இருக்கு அதுல அப்படின்னு. நேத்திக்கு பரிமளா அண்ட் கோ படத்துடைய ட்ரெய்லர், அந்த படம் ஜூன் 5ஆம் தேதி வருது. ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, இவங்கெல்லாம் சாண்டி மாஸ்டர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரைய பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம். இது எப்படின்னா ஒரு கிரைம், ஃபேமிலி கிரைம் த்ரில்லர். அதாவது ஒரு கொலை நடந்துருது, அந்த கொலையை யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட கதை. ஒரு பெரிய வர்கீஸ்ங்கிற ரவுடி செத்துடுறான் போல் இருக்கு, அவனை யார் கொலை பண்ணாங்கிறத மிஷ்கின் விசாரிக்கிறாரு. அப்ப இந்த படத்துல ஜெயராம் டைலாக் சொல்றாரு, அதாவது நான் உங்களை கமல்ஹாசன் பாபநாசன் கமல்ஹாசன் மாதிரி காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஊர்வசி சொல்றாங்க, கொலை பண்ணது நீங்க இல்ல, நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்களா, நாங்க தான் உங்களை காப்பாத்துறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாபநாசம் படத்துல சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும், போலீஸ் கேட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு பாபநாசம் படம் மறந்து போச்சுங்க, திருப்பி ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்போமா அப்படின்னு ஊர்வசி கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாபநாசம் ரெஃபரன்ஸ் படத்துல இருக்கு. படம் ஹிலேரியஸா இருக்கும் போல் இருக்கு. ஒரு பாட்டு வேற பெரிய ஹிட் ஆயிருக்கு, எங்க பார்த்தாலும் இன்ஸ்டா ரீல்ஸ் அந்த பாட்டா தான் இருக்கு. படம் வரட்டும், பார்ப்போம். கமல் ரெஃபரன்ஸுக்காகவே அந்த பரிமளா அண்ட் கோ ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது கீழே கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவங்க மோகினி ஆட்டத்தை பத்தியும் போடுறாங்க. அங்க திருஷ்யம், இங்க மோகினி ஆட்டம்னு போடுறாங்க. பாபநாசம், பரிமளா அண்ட் கோன்னு போடுறாங்க. அதுல இன்னொரு ஒரு விஷயத்த போடுறாங்க, என்னன்னா பஞ்சதந்திரம் கதையும் இது ஒண்ணுதான். பஞ்சதந்திரம் படத்துல ஒரு கொலையை பண்ணிட்டு, அதாவது கொலை பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு கமல் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், கமல், ஜெயராம், ரமேஷ் அரவிந்த், ஸ்ரீமன், யூகி சேது இவங்கெல்லாம் சேர்ந்து செத்துட்டதா நினைச்சுதானே அவங்க பிளான் பண்ணுவாங்க, எப்படி நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி. அதை வச்சு காமெடி வரும்ல. ஸோ அந்த காமெடி அந்த டயலாக் எல்லாம் போட்டிருக்காங்க இதுல. அந்த அளவு வெறித்தனமா இருக்காங்க பஞ்சதந்திரம் ஃபேன்ஸ். அதுல நீ என்னடா ஏதோ சம்பந்தம் இல்லாத மூணாம் மனுஷன் மாதிரி பேசுற, கொலை பண்ணது நீ தானேன்னு கமலை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் எல்லாம் போட்டு வெறித்தனமா இருக்காங்க. அதாவது பஞ்சதந்திரத்துக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. நம்ம சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி கூட கேட்டாங்களாம், பஞ்சதந்திரத்துல எல்லாமே எழுதின மாதிரியே நடக்குமான்னு கேட்டாங்களாம். அந்த மாவு வருது, மாவு ஊதுற மாதிரிலாம் வரும்ல, ஜெயராமும் ஊர்வசியும் இருக்கிறப்ப, அதெல்லாம் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டா, எதுவுமே அதெல்லாம் பிளான் பண்ணல, அங்க ஸ்பாட்ல என்ன வருதோ அதை நாங்க இம்ப்ரோவைஸ் பண்ணி போயிட்டே இருப்போம், கமல் சார் செட்டுன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த அளவு இம்ப்ரோவைசேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பஞ்சதந்திரத்தை பத்தி நான் பேசுறதுனால சொல்றேன். ஜெயராம் கிட்ட கேட்டாங்க பஞ்சதந்திரம் பார்ட் 2 எடுக்கணும் அப்படின்னு. பஞ்சதந்திரத்தை இதுவரை எந்த வேற மற்ற லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணதே கிடையாது, ஏன்னா அதை ரீமேக் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், அதை கமல் சொன்னாரா, அதை பண்ண முடியாது பார்ட் 2. அதுக்கு 2 பேர் நமக்கு வேணும், ஒன்னு கிரேசி மோகன், இன்னொன்னு நாகேஷ். அவங்களுக்கு நம்ம எங்க போறது, வேற எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் கிடைப்பாங்க, கிரேசி மோகனுக்கும் நாகேஷுக்கும் ஆல்டர்னேட்டிவே கிடையாதுன்னாராம் கமல். அதுதான் கமல். இன்னைக்கு மாபெரும் இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களுடைய பிறந்த நாள். KS ரவிக்குமாரை பொறுத்தவரையே கமல் என்ன சொல்லுவார்னா, இந்த காலத்து SP முத்துராமன் சொல்லுவாரு.
அதாவது அவரை வந்து தயாரிப்பாளர்களின் இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா படமும் லாபகரமா எடுக்கணும்னு அவர் நினைப்பாரு. ஆனா என்னை பொறுத்தவரை அவர் மக்களின் இயக்குனர், மக்களோட பல்ஸ் தெரிஞ்சு எடுக்கிறதுனால அவர் மக்களின் இயக்குனர்னு பாராட்டுவாரு. ரவிக்குமார் கமலஹாசன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். மற்ற எல்லாத்தையும் விட அவர் ரஜினியை வச்சு ஹிட் கொடுத்துருக்காரு, மற்ற எல்லாரையும் வச்சு ஹிட் கொடுத்துருக்காரு. ஆனா கமலஹாசன் ரவிக்குமார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா கமல் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா திங்க் பண்ணுவாரு, ஆனால் அவர் வந்து கிளாஸா எடுப்பாரு. அது வந்து சில சமயங்கள்ல மக்களுக்கு புரியாதுன்னு ஒரு குறை சொல்லுவாங்க. ஆனா ரவிக்குமார் என்ன பண்ணுவார்னா மாசா படம் எடுக்கிறவர். அவர் வந்து தீவிரமான கமல் ரசிகர். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தையே காமதேனு கபாலி தியேட்டர்ல பார்த்து கமல் ரசிகரானவர். அவர் என்ன பண்ணுவார்னா இது வந்து அவருக்கு புரியலன்னா கேட்டுவாராம், சார் எனக்கு புரியல, அப்ப ஆடியன்ஸுக்கு புரியாது, இதை மாத்துங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மாத்த வைப்பாராம். அவர் பண்ணியிருக்காரு, 4 படங்கள் பண்ணியிருக்காரு உலகநாயகன் கமலஹாசனோட. அவர் முதல்ல பண்ணது அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகி எவ்வளவு பெரிய வெற்றி படம் நமக்கு தெரியும். அவ்வை சண்முகி மாதிரி ஒரு கஷ்டமான படம், ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடவே 5 மணி நேரம் ஆகும். அப்படிப்பட்ட படத்தை வந்து ரவிக்குமார்னால தான் குறுகிய காலத்துல எடுக்க முடியும். கரெக்டா பிளான் பண்ணி அதை எடுத்து அது வந்து கரெக்டா அதை வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுக்க முடியும். அவ்வை சண்முகியா இருக்கட்டும், தெனாலியா இருக்கட்டும். தெனாலி வந்து ரவிக்குமாரை வந்து உலகநாயகன் வந்து ப்ரொடியூசர் ஆக்குனார். இந்த படத்தை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே அவர் முதல்ல பயந்தாராம். சார் நான் ப்ரொடியூசரா, நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இதையும் பண்ணா டென்ஷன் ஆயிடுவேன். ஒண்ணுமே டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொன்னாராம். பாதி வீடு தான் கட்டியிருந்தார் போல் இருக்கு. இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான், இந்த படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த லாபத்துல மீதி வீட்டெல்லாம் கட்டி முடிச்சாராம். அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்தது ஒரு ப்ரொடியூசரா ரவிக்குமாருக்கு வந்து தெனாலி படம். கமல் தான், உலகநாயகன் தான் நம்ம ரவிக்குமாரை ப்ரொடியூசர் ஆக்குனாரு. அதனாலதான் டைட்டில்ல உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு பேர் போட்டாரு. மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது தெனாலி. அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு கல்ட்டு கிளாசிக் காமெடி இனிமே அமையவே அமையாது. அதான் நம்ம சொன்னோமே, அதுக்கு வந்து கிரேசி மோகனும் நாகேஷும் வேணும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்பு பஞ்சதந்திரம். தசாவதாரம் வேற ஒரு டைரக்டர் எடுத்திருந்தால் உலகநாயகனை வச்சு அந்த 10 கேரக்டருக்கு 5 வருஷம் எடுத்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட படத்தை அவ்வளோ குவாலிட்டியோட அதை ரவிக்குமார்னாலதான் எடுக்க முடியும்னு உலகநாயகன் கமலஹாசனே பாராட்டியிருக்காரு. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? சோ ரவிக்குமார் அவர்களுக்கு உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சமீபத்துல மறைந்த சத்யேந்திரனை பொறுத்தவரைய அவர் வந்து மிக தீவிரமான சினிமா ரசிகர், சினிமா காதலர்னே சொல்லலாம். நடிகரை ஆரம்பிச்சாரு, அப்புறம் கடைசி காலகட்டங்களில் ரிவ்யூ பண்ணாரு படங்களுக்கு. அவரை பொறுத்தவரைய அவர் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து சினிமா, அதாவது உலக சினிமா பார்க்கக்கூடியவர். நம்ம உலகநாயகன் கமலஹாசனோடு அவர் படங்கள் 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு படம், இன்னொரு படம் சத்யா. அதுல முக்கியமான கேரக்டர் கிடையாது, அந்த பிக் பாக்கெட்டா நடிச்சிருப்பாரு. அமலாவோட பர்ஸை திருடுற மாதிரியான, அமலாவோட பேகை திருடிட்டு போற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்புறம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலையும் திருடனா தான் வருவாரு. ஸோ இந்த படங்கள் மற்ற படங்கள்லாம் நமக்கு தெரியும் அவர் நடிச்சது, அவர் ரிவ்யூவரா இருந்ததெல்லாம். அவர் மறைஞ்சு அவர் யார் இறுதி அஞ்சலி செய்வா அப்படின்னு ஒரு GHல தான் மறைஞ்சாரு. ரொம்ப ஒரு கவலையா இருந்தது. ஏன்னா ஒரு மறைவு வந்து ஒரு கௌரவமா நம்ம பண்ணணும், நல்லடக்கம் அப்படின்னு. திரு சத்யேந்திரன் அவர்களின் உடலை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பில் உரிமை கோரி இறுதி சடங்கு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சத்யேந்திரனின் அவர்கள் உறவினர்கள் பெங்களூரிலிருந்து வருவதால் முறையான அனுமதி பெற்று உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பில் நாளை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணிக்குள் அண்ணா நகர் வேலங்காடு இடுகாட்டில் இறுதி மரியாதை செய்யப்படும். நேத்திக்கு 30ஆம் தேதி நேற்று மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து உதவும் கைகள் அறக்கட்டளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. உதவி அன்பு மனிதநேயம் அப்படிங்கிறதா அவங்களுடைய தாரக மந்திரம். அப்படி அவங்க ஹெல்பிங் ஹேண்ட்ஸா இருந்து பண்ணதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு உதவி தான். ஏன்னா ஒரு மறையும் பொழுது அவருக்கு வந்து ஒரு நல்லடக்கம் செய்யணும், அதை அவங்க செஞ்சிருக்காங்க.